அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரைட், நம்ம முதல்ல ஒரு ஜாலியா ஃபன் ஆரம்பிப்போம். மைக் இங்க கொடுங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எதிர்த்தாப்புல உங்களுக்கு நேரா உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க கட்டிருக்க புடவை எவ்வளவு இருக்கும்? அதெல்லாம் என் டிரைவர் போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா. புடவை ஒரு 10,000 இருக்கும். வாங்கி கொடுங்க. 37,000 சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எவ்வளவு? 37. கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் பின்னால இருக்கீங்கம்மா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. 5 to 40,000 இருக்கும். அதாவது ஏற்கனவே ஒருத்தங்க 37 இல்ல, இல்ல. ரேண்டமா அடிச்சு விடுவான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாள். 25,000 சார். 25,000 ஒண்ணு 17,000 கம்மி பண்ண சொல்றது, இல்லாட்டி 10,000 கூட சொல்றது. ஒரு 25 இருக்கும் சார். எனக்குலாம் 4,000 ரூபாய் தோணுது. டல்லா தான் தெரியுது பாக்கல. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? ஆனா 4,000 மைக் அவுட் எடுத்துப்பீங்க போல இருக்க. வாட் நான்சென்ஸ் வாட் டாக். இல்ல சார், கோவம் வராதா? கோவம் வருமா வராதா சொல்லுங்க. 14 to 20 அதுக்கு மேல தான். 14 to 20 ரவுண்டா சொல்ல கூடாதுல. 15 to. பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்ப ஷார்ப் ஆயிடுறியா? இதெல்லாம் என்னமா? 22. அதுக்கு மேல வாங்க முடியாது. அதுக்கு மேல வாங்க முடியாது. வர்க் இல்லல. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆக்சுவலா நீங்க கூட கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு சொல்றாப்ல. 14,000க்கு வாங்க வேண்டியது 22,000க்கு வாங்கிருக்கீங்க. அத நான் பாத்துக்கறேன். நீ மூடு. 7 to 10,000. என்ன விலை? 3,500. பாத்தீங்களாங்க சார், எங்க பாத்தீங்களா? கடைக்காரர் கேட்டு நான் கொடுத்துட்டு வந்துருவேன். எல்லா பைட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதனே. அப்படி இருந்தா இளிச்சவா பையன்றாங்க உன்னைய. எப்படி? இளிச்சவா ஏன்றாங்க. வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் நான் கேட்க வேண்டியது என்கிட்ட கேக்குறீங்க. பாத்தீங்களா? தப்பா சொல்றீங்க. நம்ம கேட்கறதுக்குனால பாத்தீங்களா சார்? என்னடா இது? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். சுத்தமா தெரியாதுங்கிறது இப்ப தெரியுது. சார் அவங்க வேஸ்ட் செலவு பண்றாங்க, அதனால அவங்களுக்கு தெரியுது, நான் பண்றது இல்ல. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு அந்த சுடிதார் எவ்வளவு? 2.5. அந்த சேலையே 3,500 ரூபாய் தான். பாக்கையில ஒரு கிராண்ட் லுக்காது இருக்கு. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் இது ஈஸி வியர் பண்ணிக்கலாம்ல அதான் சார்? என்ன யாரு அப்புறம் பேசிப்பான். ஓகே. அடடடா, இப்படி தாண்டா நம்ம அங்கங்க கேவலப்படுறது. பாட்டு வேற பாயாரடி. ஒரிஜினல் சில்கே கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் சில்க்ல இந்த குஞ்சம் வரும். பால் இன்ஸ்பெக்டர் முன்னாலாம் வருவாங்க. பால்ல வந்து கரெக்டா தண்ணி ஊத்திருக்கா. இது எனக்கு சிரிப்பே வரல. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பர்லனா விட்டுடு, அதுவும் விதி. இது ஒரிஜினல் சில்கோ இல்ல, இது விலை என்னன்னு சொன்னா போதும். விலை மட்டும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இது ஒரு 3,000 இருக்கும். மேக்ஸிமம் 3,000 ரூபாய். 1,100 ரூபாய் சார். 1,100 ரூபாய். அது ரிடக்ஷன்ல 900 தான் வாங்கினேன். என்ன அப்படி பாக்குற? இது ரோட் கடையில எடுத்தது 150. ரிச்சா இல்ல? இந்த சுடிதார் எவ்வளவு? இது வந்து 5,000 ஆச்சு. 5,000 ரூபாயா? இப்ப ஆக்சுவலா இந்த பக்கம் கேட்டா தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்டலாம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. 3,000 குள்ள தான் இருக்கும். 3,000 தான் இருக்கும். எந்த கணக்குல இப்படி சொல்லிங்க 3,000 தான் இருக்கும்னு? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். டிசைனும் அவ்வளவா ஒண்ணும் இல்ல. ஜரிகலாம் எதுவும் இல்ல. அது ரொம்ப சுமாரா இருக்கும். சுமாரா அத கண்ணு உள்ள போறத பார்த்தாலே தெரியுது. மனசமா பானங்க அளவுல சொல்றீங்கமா. கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. 1000 2,000 3,000. 3,000க்கு வேலையை முடிஞ்சிருச்சு. 2,500. 2,000 ரூபாய். சரி ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு 50 25 முடியாது. 2,000 2,500. 500. எவ்வளவுமா? 17,000. 17,000 1573. எவ்வளவு? அதுல அவ்வளவு டிசைன்ஸ் இல்ல. இவங்க பெரிய டிசைனர். இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஏய் என்ன நக்கலா? பிஃபோர் 8 years 17,000. இது ஒரிஜினல் பட்டு சாரி, ஃபுல்லா வெள்ளி ஜரிகை. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசிருந்தா மன்னிச்சுடுங்க. சிறுவந்தாடு பட்டு சாரி. அதாவது 1-2 தப்பு சொல்லலாம், அவ்வளத்தையும் தப்பா சொல்லக்கூடாது. எழுத்தணுமோ நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பு தப்பா இருக்கு. கருமா அது பட்டா அது எப்படி 3,000 அப்புறம் செக் பண்ணாமல. நோ இது 2,000. ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுட்டு ஊர் ஊரா சத்தம் போட்டு சொல்லிருக்கேன். அப்பவே 17,000 ரூபாய். அந்த புடவைய 2,500 ரூபாய் இந்த பொண்ணு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்ததுன்னா குத்தி குத்தி கொல்லணும், துண்டு துண்டா வெட்டணும். எனக்கும் அதான் தோணுது. அப்படியே கேமராவை கட் பண்ணீங்கன்னா நாங்க நாங்க நாலு கொட்டு கொட்டலாமான்னு இருந்தது. கேமரால இதுக்கு கட் பண்ணுங்கப்பா. ஆஃப் பண்ணுங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. சரி 2 பேரும் நடந்து வாங்க. எந்த ட்ரெஸ்ன்னு பாத்துறோம் நல்லா இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். 253 குள்ள சார். அதிகபட்சம் 3,000. 3,000. அடேப்பா, இது கரெக்ட்டா இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இருங்க நான் சுத்தி பாக்குறேன். நீங்க சுத்த வேண்டாம், நானே சுத்துறேன். ஓகேமா, ஓகே ஓகே. முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற, பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ? 9,999 கொடுக்கலாம் சார். நீங்க இந்த இதுல டெலி ஷாப்பிங்ல ஒர்க் பண்றீங்களாமா?
தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க முகரே ஒத்து பார்த்தா நமக்கு அவ்வளவு மைசூர் பாக்க தெரியல மேபி 8000 40,000 25 years before marriage நாகவல்லிக்கு எடுத்தது அட பாவிகளா இல்ல 25 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு 40,000 50,000 அது கம்மினே அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்ப இன்னைக்கு கணக்குப்படி இது 1 லட்சம் ரூபா இருக்கும் அப்படின்னா அப்பவே 40,000 இது என்னங்க இது உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல அதுக்காண்டி ஒருத்தங்களை இவ்வளவு சங்கடப்பட என்ன விலை சொன்னீங்க 3000 8000 இருக்கட்டுமே 8000 கூட 8 40 5 மடங்கு கம்மி. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். சரி நீங்க வேணா கட் பண்ணிட்டு திருப்பி போடுங்க நான் மறுபடியும் எங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்கப்பா. பயப்படாதீங்க டயலாக நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க. நீங்க இங்க வாங்க எங்க வாங்க மறுபடியும். இந்த புடவையுடைய விலை என்ன நீங்க கரெக்டா கணிச்சு சொல்லுங்க பாப்போம். 40,000 என்னமா எட்டி பார்த்தவங்க சொல்றீங்க கிணத்துல தண்ணி இருக்கா பாருங்க நான் சொன்னாங்க புடவையின் விலை என்னன்னு கேக்குறாங்க. போதும் ஓகே ஓவரா பண்றாங்கக்கா. அதை செக் பண்ணி சொல்லுங்க. போதும் 40,000 இருக்கும் சார் 40,000 இருக்குமா எப்படி ஒரு 40,000 சொல்றீங்க. இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா புறா சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அது என்ன பட்டு புடவையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு மனப்பாட கோசி. 2 2 2 4 முன்னாங்க 12 கதையா. அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவன் நினைக்கிறாயடா. அதாவது இந்த பொண்ணுங்களை என்ன நினைச்சிட்டு வரீங்கன்னா பின்னால அந்த பிரைஸ் டாக் இருக்குன்னு நினைப்பீங்க போல இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா இல்ல பார்டர் பார்த்தா கொஞ்சம் தெரியும் அது தெரியுமா ஏற்கனவே ஒரு ஆள் 7,000 சொல்லிட்டு இப்பதான் போயிருக்காப்ல பார்டரை பார்த்துட்டு. என்னப்பா சின்ன படம் வச்சுட்டு அசிங்கப்பட்டு 15,000 இருக்கும் சார். என்ன விலைங்க இது 27 27,000. கோல்டன் ஜரிகை வந்ததுங்க சார் சோ அதனால ரேட் ஜாஸ்தி. ஓஹோ ஆமா இங்கிட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாங்களே. இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கும் போல இருக்கு சோ கல்யாணத்துக்கு எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை. அது பட்டான் மேல கெஸ் பண்ணுங்க போதும். கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா இது ஒரு 25 ல இருந்து 28,000 இருக்கும் சார். Are you confident? கான்ஃபிடன்ஸ் எவ்வளவுமா 15 மாப்பிள்ளை வீட்டுல எடுத்ததா. ஆமா இல்ல நான் எடுத்து அவங்க கேஷ் தான் கொடுத்தாங்க. இதுல நூதனமா இருக்கு. பையன் நான் தான் பார்த்தேன் பட் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்கிற மாதிரி. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். இல்ல மாப்பிள்ளை எடுத்தாங்கன்னா அவங்களே எடுத்தாங்கன்னாவே காசு யாரு கொடுத்தாங்கன்னு அர்த்தம். நேரடியா அப்படி கேட்க முடியுமா. மாப்பிள்ளை வீட்டு எடுத்தா 10 நிமிஷத்துல எடுத்துடலாம். ஆமா அத்தை வீட்ல தான் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி சொல்லி ஓகே அதான் மாப்பிள்ளை வீட்டுல எடுத்தாங்க. ஐ மீன் நீங்க எடுத்தீங்க நாங்க select காசு மட்டும் அவங்க கொடுத்தாங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ரொம்ப நேரமா அவங்க என்ன பார்த்து கண்ணுலயே கேக்குறாங்க என்ன வேலை எனக்கு சொல்லிடுங்க. நீங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணீங்க. கருத்துருவேன் சொன்னேன். ஒரு 5,000 to 6,000 20,000 6,000 மாதிரியாமா தெரியுது. பிளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாடர்ன் பண்றதுக்கு 10,000. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமடா எருமை. 3,000 5,000 எந்த அடிப்படையில் சொல்றீங்கம்மா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது. இல்ல சார் அதனால ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்காங்க. என்ன நீங்க வேற யாரும் மேரிட்லாம் இல்லையா. மேரிட்லாம் ஏங்க இவ்வளவு பேர் மேரிடுமா. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. உங்களுக்கே மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிருச்சு. புடவை கட்டலனா அவங்க எல்லாம் மேரிட் இல்ல சிங்கிள் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருது. டேய் நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா. சார் புடவை கட்டினாதான் சார் லட்சணமா இருக்கும். கல்யாணம் முடிச்ச பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்கும் சார். அது அனவசியம். சார் இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படா வீட்டுக்கு போலாம் நைட்டி போடணும் அப்படின்ற மூட்ல தான் இருப்பாங்க. சரியா அப்படியா என்ன நொப்படியா நம்பலையா. அப்படி இல்ல சார் நான்லாம் நைட்ல கூட சாரி தான் வேர் பண்ணிட்டு தூங்குறேன். கோவிந்தம்மாளா நைட்டிலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. சுடிதார் நைட்டிலாம் நீங்க போட்டதே இல்ல. எப்போதுமே புடவை தானா. எப்போதுமே புடவை தான். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. 37,000 ரூபாய் 40,000 ரூபாய் இவ்வளவு ரேட்டு கொடுத்து புடவை வாங்குறதுக்கு நகை வாங்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன். கோல்டு போட்டாலும் கவரிங் போட்டாலும் ஒரே டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். நகை வாங்குறது அதுக்கு வாங்கல. நகைங்கிறது குடும்பத்துக்கு சேர்க்கிற சொத்து மாதிரி. I don't care. நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். சார் இப்ப அந்த பொண்ணு ஒரு ப்ளூ கலர் பட்டு கட்டிருக்கால சார் அது ரொம்ப அழகா இருக்கு. இஸ் இட் இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அடுத்த வாரம் எங்க வீட்டுக்காரட்ட அதே மாதிரி கலர்ல அவ்வளவு காஸ்ட்லியா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது பெண்களோட மனசு சார். ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதுக்கு உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பண்ண வச்சிருந்தீல அதை எடுத்து வாங்கிட்டேன். இப்ப அவங்க புடவை பார்த்தோம்னா திரும்ப அதே மாதிரி ஒரு அழகான புடவை வாங்கி கட்டினா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனசு சந்தோஷமா இருக்கும். விலை கூடவா இருக்கு. எங்கள்கிட்ட 100,000க்கே பணம் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல கீழே 2 ரோ என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வச்சிருந்தேன் மேல 2 ரோ மட்டும் என் சாரீஸ் வச்சிருந்தேன். இப்போ தம்பி ட்ரெஸ் அவுட் ட்ரெஸ் எல்லாமே வெளிக்க போட்டு போயிடுச்சு. இருக்கிற 5 ரோ ஏதோ இது நம்ம உங்க வீட்ல மட்டும் நடக்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லார் வீட்லயும் தான் நடக்குது. ஆமா இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானடா. உங்களுக்கு இனிமே நீங்க புடவையே அணிய கூடாது. சுடிதார் தான் அணியணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க. புடவை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன்.
இப்ப எப்படி ஆண்களுக்கு பெண்கள் இல்லாத உலகம் பிடிக்காதோ எனக்கு புடவை இல்லாத இந்த உலகமே பிடிக்காதுங்க சார் எனக்கு. தைரியமான பேச்சு வாழ்த்துக்கள் நான் ஒரு 4 மினிட்ஸ்ல புடவை கட்டிடுவேன். நீங்க எவ்வளவு நேரத்துல கட்டுவீங்க? 4 to 3 மினிட்ஸ்ல கட்டிடுவேன் சார். 4 to 5 minutes. 4 to 5 minutes. என்னால நம்பவே முடியல மாமி. நீங்க எவ்வளவு நேரத்துல கட்டுவீங்க? 1 hour ஆகும் சார். 2 hours. என்ன செய்வீங்க? புடவை எடுத்து வச்சு அழுதுகிட்டே இருப்பீங்களா? ஐயோ கட்ட சொல்றீங்க. அழுதுட்டே தான் சார் இருப்பேன். ஆனா கட்டவே தெரியாது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு கத்துக்கலாம். அதுக்கப்புறமா கத்துக்கலாம். அது என்ன ஒரு லாஜிக் எனக்கு புரியல. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. இப்ப கல்யாணம் ஆயிட்ட பிறகு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு சாரியே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்களுக்கு சாரி கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால அவங்களுக்கு கட்டுறேன். நீ எப்படி கட்டிப்ப குடு நான் கட்டி விடுறேன். ஐயோ வெக்கமா இருக்கு. இத பாருடா. அப்ப சேலை கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் அந்த காம்ப்ளிமெண்ட் மட்டும் அதையும் பாருங்க தேவைப்படுது. சார், நான் அதான் எனக்கு மைக்ல புரியல. சொல்லிட்டேனா? அதான் இதெல்லாம் ஒரு பொழப்பு. சாரி இருக்கா? இந்த பொண்ணை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க யார் வந்தாலும் இந்த பொண்ணு தான் சாரி எடுத்துட்டு வரும். இந்த பொண்ணு தான் எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வரும், பிரியாணி எடுத்துட்டு வரும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த பொண்ணு கல்யாணத்தப்ப அந்த காஃபி எல்லாம் கொடுக்கல. அது எப்ப நடக்கும் அதை பார்க்கணும். ஏன்னா நிறைய இங்க பண்ணிருக்கு. அதுதான் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ரெடி 1 2 3. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறேன்ல. சாரி கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் உண்மையாவே யாருக்கு கண்ணாடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு சார். ஏய் சூப்பர்ரா. நல்லா இருக்கல? கண்ணாடி இருந்தா கூட இல்ல எனக்கு அழகா இருக்கு சார். அழகா இருக்கா? அவங்களுக்கு காட்டுங்க. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆக்சுவலா பட்டியல் பேசிட்டு இருந்தேமா. நாங்கள் யார் தெரியுமா அப்படின்லாம் இருந்துச்சு. இப்ப பேச்சே கொஞ்சம் மாறிடுச்சே. இத பாருடா. புடவை கையில பிடிச்ச உடனே நம்ம பண்பாடு வந்துருச்சு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. அதான் புடவையோட மகத்துவம். சார் வார்த்தை வரல. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. பேசுவேன் சார். இது கொஞ்சம் கழட்டிட்டீங்கன்னா அந்த பேச்சு வந்து. அதான் எனக்கு புரியல. என்ன புரியல? யூ டேட். அப்ப சேலைக்கு ஒரு பிரியங்கா இருக்கா, சாரிக்கு வெளியில ஒரு அதான் பிரியங்கா நான் கேக்குறேன். அது ஏன் பொண்ணுல? நீ அப்படி வரியா? இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்காங்கறது அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்கு. அதான் கேக்குறேன். கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா. என் மருமகளுக்கு திருச்சி சுத்தி போடணும். என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. டேய் இவன் நம்ம தெருவுல கீரை வித்துக்கிட்டு இருந்தவடா. ஓ இப்ப மாடல் ஆயிட்டா. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு. மாப்ளோடி கொடுத்துருவோமா? அழகா இருக்கு சார். எங்கனே பட்டணும். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க் யூ. எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரின்னு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.